இப்போ எதை சத்தியம்னு சொல்லி நம்ம பிக்கப் பண்ண கற்றுக்கொள்ளணும். பாருங்க, இதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன், அப்போ சொல்லக்கூடாது. பைபிளில் சம்பவங்கள் இருக்குது, இடம் இருக்குது, ஆட்கள் இருக்காங்க. இப்போ எது சத்தியம்? இஸ்ரேலில் ஒரு ஊர் இருந்துச்சு, அது சத்தியமா? பிலிப்புன்னு ஒருத்தர் சுவிசேஷகர் இருந்தார் பைபிளில், அது சத்தியமா? இப்போ எது சத்தியம்? எதெல்லாம் உங்கள் விசுவாசத்தை தூண்டுது பார்த்தீங்களா, ஆண்டவருக்காக வாழும்படிக்கு, ஆண்டவர்கிட்ட நன்மைகளை பெறும்படிக்கு, அதுதான் சத்தியம். அதனால தான் சிம்பிளாக நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை உருவம் எடுத்து மனுஷன் மத்தியில் உலாவினது. ஆதியில் வார்த்தை இருந்தது. இப்போ நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ். என்னது? டாக்குமெண்ட்ஸ். இதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, பைபிள். அது டாக்குமெண்ட்ஸ், நிறையா தகவல் என்ன நடந்துச்சு, இந்த குறிப்பிட்ட காலத்தில் நடந்துச்சு, அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன நடந்துச்சு, அப்படியே வந்துச்சு. ஆனால் அது மத்தியில் நமக்கு சத்தியத்தை ஆண்டவர் பரிசுத்தாவி மூலமாக வெளிப்படுத்துவார். நீங்கள் பழைய ஏற்பாடில் நிறையா காரியங்கள் இருக்குது. என்னது? நிறையா ஹிஸ்ட்ரியான காரியம், நிறையா பாடல், நிறையா இது. ஆனால் நம்ம இன்றைக்கி அதெல்லாம் சத்தியமாக எடுத்துக்கிறோம் வாசிக்கும்பொழுது. ஆமாம் இல்லையா? ஏன்னா அதை வாசிக்கும்பொழுது அங்கேருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை தூண்டி விடுறாரு. இது பாரு, இவருக்கு இப்படி செஞ்சார், உனக்கும் செய்வார். புரியுதா? ஆனால் எத்தனை பேருக்கு அது அந்த நம்பிக்கை வரும்? அவருக்கு செஞ்சால் அவருக்கு செஞ்சிடலாம், எனக்கு செய்கிற நேரில் பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்காங்க தானே? சரி, அப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி உள்வாங்குறீங்க, எப்படி கேட்குறீங்க, இதெல்லாமே என்னது? விசுவாசத்தை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணும். அப்போ எதை சத்தியம்னு சொல்லி நம்ம பிக்கப் பண்ண கற்றுக்கொள்ளணும். எது சத்தியம் சொல்லி பிக்கப் பண்ண கற்றுக்கொள்ளணும். சரியா?